Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் நான் ஒரு சில லேஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம சேனலுக்காக. அதை தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த லேஸ் வச்சு நிறைய யூசேஜ் இருக்குது இதுக்கப்புறம், அதனால தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, இப்போது இந்த லேஸ் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் கலர் லேஸ் தான். இது வந்து ஒரு மாதிரி டெக்ஸ்சராக லேயராக இருந்துச்சு. இது என்னன்னு தெரியல எனக்கு, பட் பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த மாதிரி ஒன்று அப்படியே ஒரு ரோல் இருக்கும்ல, அந்த ரோலோடவே நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா சைடில் வச்சுக்கலாம். கிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பிங்க் கலர் லேஸ் வாங்கினேன். இந்த பிங்க் கலர் லேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நிறைய மாடல் இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது. அதனால இது வாங்கினேன். பிங்க் கலர் பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும், அதனாலையுமே இந்த டிசைன் எப்படி இருக்குது, பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுவுமே எல்லாத்துக்கும் செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா லைட்டாக வந்துட்டு அதில் கோல்டன் கலரும் கொடுத்துருந்தாங்க, அதனால நல்லா இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி, இது வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், குட்டி குட்டி கல் பதிச்ச மாதிரி இருக்கும், ஃபுல்லாக லேயர் அப்படி. இது வந்து கட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது நிறைய அப்படியே கொடுத்துருப்பாங்க பட்டையாக. இது நம்மளுக்கு எத்தனை பீஸ் தேவையோ, எத்தனை லைன்ஸ் தேவையோ அந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வச்சு யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நிறைய தேவைப்படுது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் என்ன யூசேஜ்னு பார்த்திங்கன்னா ஜுவல்லரிஸ் செய்யலாம், பார்பிக்கு வந்துட்டு ஜுவல்லரிஸ் செய்யலாம் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ட்ரெஸ்ஸில் வச்சு ஒட்டலாம், சின்ன ஷால் மாதிரி இருக்குன்னா அதில் வச்சு ஒட்டலாம். அந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கவர்ஸில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன, இந்த மாதிரி செயின் தான். இது வந்து கோல்டன் கலரில் இருக்கிற குட்டி குட்டியாக இருக்க ரவுண்டாக இருக்கும், பீட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக சேர்ந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை வெளியே எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான். இது வந்து நம்மளுக்குமே வந்து செயின் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் போட்டோன்னா. அதே மாதிரி குட்டி குட்டியாக ஜுவல்லரிஸ் மாதிரி பார்பிக்கு செயின், நெக்லஸ் அந்த மாதிரி பண்ணுறோன்னா அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மீட்ரு கணக்கு தான். மீட்ரு நம்மளுக்கு எவ்வளோ மீட்ரு வேணுமோ அந்த மாதிரி தருவாங்க. நான் வந்து கொஞ்சம் மீட்ரு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். எத்தனை மீட்டர்லாம் மறந்து போச்சு, ஞாபகம் இல்லை. சும்மா கொஞ்சம் மீட்டர்ஸ் தான், பட் வாங்கிட்டு வந்திருந்தேன். தனித்தனியாக கவரில் போட்டு கொடுத்தாங்க. ஓகே, இந்த செயின் மாதிரி உள்ளது பார்த்தாச்சு. இப்போ இதை வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மிரர் இருக்க மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகே, இப்போ நான் இதையும் வெளியே எடுத்து காமிக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஜாக்கெட் அந்த மாதிரிலாம் தைக்கிறாங்கன்னா அதில் வச்சுப்பாங்க. அந்த கை சைடெலாம் வந்து வச்சு ஒட்டுவாங்க. பட் நம்ம வந்து குட்டி குட்டி பார்பிக்கு ட்ரெஸ் மாதிரி பண்ணுறோம், அப்படி இல்லைனா கிராஃப்ட் ஏதாச்சும் பண்ணுறோம், ஆர்கனைசர் மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லாம் பண்ணுறோன்னா இதை ஒட்டினோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக ஒட்டலாம், அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது ஃபுல்லாகவே வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மிரர்ஸ் தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்த மாதிரி செயின். இது குட்டி குட்டி ஒயிட் பீட்ஸ் இருக்கும் இதில். இப்போ இதையும் வெளியே எடுத்து பார்க்கலாம். இது வந்து கோல்டன் கலர் கீழே இருக்க மாதிரி இருக்கும், மேலே வந்து குட்டி குட்டியாக ஒயிட் கலர் பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அழகாக இருந்துச்சு. அதனால இது கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இதுவுமே அதே மாதிரி தான், சின்ன சின்ன ஜுவல்லரிஸ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதில் வந்து கொஞ்சம் மீட்டர்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். மற்றதை விட இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். ஓகே, இப்போது இதையும் உள்ள எடுத்து வச்சிடலாம். ஒயிட் பீட்ஸ் மாதிரி கலர் பீட்ஸ் இருந்தால் வாங்கியிருப்பேன், பட் கலர் பீட்ஸ் இல்லை, வெறும் ஒயிட் பீட்ஸ் தான் இருந்துச்சு. கோல்டன் வித் ஒயிட் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு கவர். இந்த கவர்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த மிரர் தான் இருக்குது. குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மிரர் தான். இதுவுமே வந்துட்டு ட்ரெஸ்லலாம் வச்சு ஒட்டினோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், குட்டி குட்டியாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி கிராஃப்ட் ஏதாச்சும் பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கூட இருக்கும். நான் வந்துட்டு இந்த ஷேப் 2 தான் வாங்கினேன். டைமண்ட் ஷேப் வாங்கலை, ஸ்கொயர் ஷேப் ஒன்று, ரவுண்ட் ஷேப் ஒன்று வாங்கியிருந்தேன். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொன்று, இது வந்து என்னென்னா குட்டி குட்டி கல் வச்ச மாதிரி. நம்ம முன்னாடி பார்த்தது பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்கும், இது வந்து கல் வச்ச மாதிரி செயின் மாதிரி ஒரு மாடலுக்கு இருக்கும். இதுவுமே அப்படி தான், கீழே கோல்டன் கலரில் கொடுத்துருப்பாங்க, அது உள்ளுக்குள்ளே வந்துட்டு குட்டி குட்டி கல் வச்ச மாதிரி இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கினேன் நான், ஏன்னா இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வாங்கினேன். தனியாக கொஞ்சமாக ஒரு மீட்டர் வாங்கிட்டு இன்னொரு 3 மீட்டர் 2 மீட்டர் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து இதோட ஷேப் எனக்கு சரியாக தெரியல, என்ன ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது வெளியே எடுத்துக்கலாம். இது என்னென்னா இதுவுமே அதே மாதிரி தான், நம்ம வந்து ஒட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக ஒட்டுறதுக்காக தான் குட்டியாக இந்த மாதிரி இருக்குது. அதை சுற்றியுமே வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒட்டியிருக்காங்க. பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் கனமாக இருக்கிற கிளாத் தான் இருக்குது. நம்ம வந்து ஹார்ட்லி போட்டு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் கிராஃப்ட்டு இதெல்லாம் வந்து ஒட்டிக்கலாம். ஓகே,
இந்த மாதிரி நிறைய டிசைனில் இருந்துச்சு. பட் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் ஒரே ஒரு பேக்கெட் தான் வாங்கினேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேசஸ் வாங்கியிருந்தேன். இந்த லேஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், அதுக்கு மேலேயும் கீழேயும் கோல்டன் கலரோட டெக்ஸ்சர் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. அதனால இது ஒன்று வாங்கினேன். கொஞ்சம் பெருசாகவுமே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர். இந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலரோட சென்டரில் கோல்டன் கலர் மிக்சிங்காக இருக்கும். இந்த கோல்டன் கலர் மிக்சிங்காக இருக்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் மேட்சிங்காக தெரியும். அதனால தான் வந்துட்டு கோல்டன் கலர் மிக்சிங்காக எல்லா லேஸ்க்குமே கொடுக்குறாங்களோ என்னென்னு தெரியல. பட் நான் வந்துட்டு கலராக தான் வாங்கியிருக்கேன். கோல்டன் கலரும் தனியாக வாங்கியிருக்கேன், அதுவும் காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து கோல்டன் கலர் மிக்சிங், ஒயிட் கலர் இந்த குட்டி குட்டி நூல் மாதிரியே இருந்துச்சு கீழே. அது வந்துட்டு கோல்டன் கலரோட மிக்சிங்காக கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதனால இதுவுமே வாங்கினேன். நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு கூட இதை வச்சு தைச்சிக்கலாம். ஆக்சுவலி இது வந்துட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக தைக்கிறதுக்கு உள்ளது தான். நான் வந்து கிராஃப்ட்டுக்கு இந்த மாதிரி பார்பி ட்ரெஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் சின்னதாக கயிறு மாதிரியே இருக்கும். இது வந்து பெருசாக நிறைய இதில் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி ஒர்க் எதுவுமே இருக்காது. சும்மா கயிறு மாதிரி எதுக்காச்சும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கோல்டன் கலர் லேஸு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கல் வச்ச மாதிரி அந்த மாதிரி டிசைன்லாம் எதுவும் இருக்காது. லைட்டாக சின்ன மாடல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு கோல்டன் கலர். ஓகே, இதுவுமே அந்த மாதிரி மீட்டரில் உள்ளது தான். பட் இதில் லப்பர் பேண்ட் இல்லாதனால இப்படி கலைஞ்சு போய் கிடக்கு. வேறு ஓகேங்க. இந்த லேஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லேஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு சில கிராஃப்ட்டும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.